அனைவருக்கும் வணக்கம். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு பண்பாடு மற்றும் விளையாட்டு வாரம் மூலமாக கலை திருவிழா போட்டிகள் நடத்தப்பட்டது. அதில் 9 தனி போட்டிகளும் 2 குழு போட்டிகளும் நடத்தப்பட்டது. அவ்வாறு நடத்தப்பட்ட தனி மற்றும் குழு போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவர்களின் விவரங்கள் மற்றும் போட்டி வாரியாக வெற்றி பெற்ற மாணவர்களின் விவரங்களை எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு பதிவு செய்வது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு உங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல எமிஸ் வெப்சைட் அட்ரஸை டைப் பண்ணி எமிஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணிங்கன்னா எமிஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்திருக்கும். அதில் ரைட் சைட் டாப் கார்னர் கூட 3 லைன்ஸ் டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி மெனு பார் ஓப்பன் ஆகும். அதில் இரண்டாவது இருக்கக்கூடிய ஸ்கூல் அப்படிங்கிற ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்படிஷன் அப்படிங்கிறது கீழே ப்ரோக்ராம்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். அதில் செலக்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிற ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் கல்ச்சுரல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். அதில் கிளாஸ் பார் ஏஜ் அப்படிங்கிற ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி அதில் கிளாஸ் 1 to 5 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதில் இண்டிவிஜுவலாக டீமான்னு போடுங்க. இண்டிவிஜுவலில் வந்து 9 ஈவெண்ட்ஸும் டீமில் வந்து 2 ஈவெண்ட்ஸும் நம்ம கண்டக்ட் பண்ணியிருப்போம். இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவெண்ட் கேட்டகரியில் இந்த மாதிரி 9 ஈவெண்ட்ஸ் வந்திருக்கும். அதில் ஒவ்வொரு ஈவெண்ட்ஸாக செலக்ட் பண்ணி அதில் கலந்து கொண்ட மாணவர்களோட நேம் லிஸ்ட்டை வந்து ஆட் பார்ட்டிசிபெண்ட் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ நான் வரைதல் மற்றும் வண்ணம் தீட்டுதல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி அதில் டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்னு கேட்பாங்க. அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் தமிழ்நாட்டின் பாரம்பரிய விழாக்கள், என் கனவு பள்ளி, தமிழ்நாட்டின் வரலாற்று சின்னங்கள், இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல், விலங்குகள் மற்றும் வனவிலங்குகள் அப்படின்னு இருக்கும். அதில் ஒவ்வொரு எந்தெந்த ஈவெண்ட்டில் வரைஞ்சிருக்காங்களோ அதை ஈவெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கீழே ஆட் பார்ட்டிசிபெண்ட், வியூ பார்ட்டிசிபெண்ட், செலக்ட் வின்னர் இருக்கும். அதில் ஆட் பார்ட்டிசிபெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் 1 to 5 இருக்கக்கூடிய மொத்த மாணவர்களும் இந்த மாதிரி வந்திருக்கும். ஒவ்வொரு மாணவருக்கு லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த ஈவெண்ட் டைப்பில், அதாவது இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் அப்படிங்கிற ஈவெண்ட் டைப்பில் எந்தெந்த மாணவர்கள் கலந்து கொண்டு இருக்காங்களோ அந்த மாணவர்களில் மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு நேராக வந்து இருக்கக்கூடிய டிக் மார்க்கை இந்த மாதிரி டிக் பண்ணுங்கள். இதே போல் கலந்து கொண்ட மாணவர்களை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கூடிய சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்னு வந்திருக்கும். ஈவெண்ட்டுக்கு பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஆட் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் யாராவது ஈவெண்ட்ஸை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஆட் பார்ட்டிசிபெண்ட் அப்படிங்கிறத போய்ட்டு நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி மறுபடியும் சப்மிட் பண்ணிக்கலாம். அதே போல் ஏதாவது ஸ்டூடெண்ட்டை வந்து ராங் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வியூ பார்ட்டிசிபெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா யாரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த லிஸ்ட்டு வந்திருக்கும். அதில் வந்து மேலே வந்து ரிமூவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி எந்த ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிமூவ் ஆயிடுவாங்க. இதே போல் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் நீங்கள் ஆட் பார்ட்டிசிபெண்ட் கொடுத்து கலந்து கொண்ட மாணவர்களை வந்து ஆட் பண்ணணும். வியூ பார்ட்டிசிபெண்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண லிஸ்ட்டு தெரியும். அந்த வியூ பார்ட்டிசிபெண்ட்டில் யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டை ராங்காக ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ரிமூவ் அப்படிங்கிறத கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பார்ட்டிசிபெண்ட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய செலக்ட் வின்னர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இயற்கை மற்றும் சுற்றுச்சூழலில் வின்னர்ஸை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு யார் வந்து ஃபஸ்ட்டோ அவங்க நேம் பக்கத்தில் இருக்க அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதே போல் இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க நேமுக்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டுன்னு வந்திருக்கும். செகண்ட் எடுத்த மாணவரில் இரண்டாவதாக செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்க பக்கத்தில் செகண்ட்னு வரும். தேர்ட் யாரோ அந்த ஸ்டூடெண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய செக் பாக்ஸ் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா தேர்டுன்னு வந்திருக்கும். இதே போல் வெற்றி பெற்ற மாணவர்களை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா என்டர் த வீடியோ லிங்க்னு இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் கூகுள் டிரைவில் அந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த லிங்க்கை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. இதே போல் டீம் ஈவெண்ட்டுக்கு டைப்ஸ் ஆஃப் காம்படிஷனில் டீமுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஈவெண்ட் கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே டீம் நேம் கேட்கும். இந்த இடத்துல அந்த டீமுக்கு என்ன நேமோ அந்த நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கூடிய அதே போல் ஆட் பார்ட்டிசிபெண்ட் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து அந்த டீமுக்கான ஸ்டூடெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். வியூ பார்ட்டிசிபெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ண அந்த லிஸ்ட்டை பார்த்துக்கலாம். அதில் ரிமூவ்னு இருக்கும். அதை கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம்.
அதுக்கடுத்து ஒவ்வொரு டீமையும் என்டர் பண்ணி முடிச்சு லாஸ்ட்டாக கூடிய செலக்ட் வின்னர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி எந்த டீம் ஃபஸ்ட்டோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டுன்னு வந்துடும். செகண்ட் வந்த டீமை செகண்டு, ரெண்டாவது தடவை கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் வந்துடும். அதுபோல் தேர்டு அந்த டீமை மூணாவதாக கிளிக் பண்ணிங்கன்னா தேர்டுன்னு வந்துடும். இது போல் வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கூடிய சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இதே போல் அனைத்து அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் தங்கள் பள்ளியில் நடைபெற்ற அந்த கலைத்திருவிழா போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவர்கள் விவரங்களையும் வெற்றி பெற்ற மாணவர்கள் விவரங்களையும் எமிஸ் வலைதளத்தில் அப்டேட் செய்ய வேண்டும். நன்றி.